ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ராகி கேழ்வரகு வந்து நல்லா ஊறினா தான் அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கழுவின கேழ்வரகை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கேழ்வரகுல இரும்புச்சத்து, கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் எல்லாம் வராது. ஸோ குழந்தையோட ஃபஸ்ட்டு ஃபுட்டே வந்து நமக்கு கேழ்வரகு பால் கஞ்சி தான் கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் தேங்காய் பால் குழந்தைக்கு கொடுத்து பழக்கியிருந்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 2 பாதாம் மட்டும் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 2-3 டைம் நல்லா அரைச்சி நம்ம பால் எடுத்தால் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான கேழ்வரகு பாலும் இந்த தேங்காய் பாலும் கிடைக்கும். தேங்காய் பால் 8 மாதத்துலேருந்தே நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பசி எடுக்கும். இப்போது இதை நான் மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கேழ்வரகு பாலும் தேங்காய் பாலும் வந்து கிடச்சிருச்சு. இது ரெண்டுலேயுமே அவ்வளோ சத்து இருக்குது. குழந்தைக்கு நல்லா புசு புசுன்னு வெயிட் போடும். இப்போது இதை நம்ம ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிக்கலாம். இந்த பாலை நம்ம ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க டம்ளரில் கொடுத்தாலே நல்லா குடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் எப்போவுமே பசும்பால் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பால் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டு நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த பாலோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் நார்மலாக ஸ்வீட்டுக்கு என்ன போடுவீங்களோ பாலில் ஃபைனலாக அதை போட்டு நல்லா ஆற்றி குழந்தைக்கு டம்ளரில் ஊற்றி கொடுக்க வேண்டியதான். நீங்கள் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கேழ்வரகு பால் கெட்டியாயிரும். அது வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டம்ளரில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா பால் மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். கேழ்வரகு தேங்காய் பாலை வந்து இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி நார்மலாக குழந்தைங்களுக்கு என்ன ஸ்வீட்டுக்கு போட்டு கொடுப்பீங்களோ அதை வந்து போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க அழகாக குடிச்சுப்பாங்க. நல்லா வெயிட் கெய்னிங்கும் ஆகும். இப்போ 8 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பூனில் தான் ஊட்டணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்படி செய்ய ஸ்பூனில் கஞ்சி மாதிரி எடுத்து ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இது நல்லா கூழ் மாதிரி காய்ச்சிக்கோங்க. இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது கூட நான் ஆப்பிள் பியூரி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆப்பிள் வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸ்வீட்டுக்கு பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி இந்த மாதிரி எது சேர்த்தாலும் நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து மார்னிங் டைம் கொடுக்கலாம், நைட் டைம் கொடுக்கலாம், ஈவினிங் கூட கொடுக்கலாம். ஆனால் நைட்டு மட்டும் ராகிக்கூழ் வேண்டாம். ஏன்னா நைட்டு வந்து நான் ராகிக்கூழ் மேக்ஸிமம் கொடுக்கவே மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இன்றைக்கி வந்து பூண்டு ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படும். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தாளித்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கார்லிக் கீ ரைஸு. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஒரு கீ ரைஸ் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும். குட் ஃபேட் அது ஃபுல்லாகவே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சேர்க்கும் போதே நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா மசிக்க தேவையில்லை. 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து தாளிச்சதுக்கப்புறம் அதை மசிக்க முடியாது. ஏன்னா நெய்யில் போட்டுட்டோம் அப்படின்னா அது மசிஞ்சு வராது. அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். நமக்கு ரொம்பவே சூப்பரான சுவையான நல்லா வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு சமைச்ச சாதம் இருந்தால் இந்த மாதிரி லஞ்சுக்கு செய்து கொடுத்துடலாம். இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் கையில் எடுத்து இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே மசிச்சு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான ஸ்டொமக் ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த மேலே இருக்கிற தோலையெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உரிச்சு எடுத்த உருளைக்கிழங்க ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதும், பெரிய உருளைக்கிழங்குனா பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 4 ஜீரகம் மட்டும் தாளிப்புக்காக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இன்றைக்கி பூண்டு வந்து நல்லா பொடிசாக ஒரே ஒரு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாம்பார் வெங்காயமும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கின உடனே இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் எல்லாம் வந்து நைட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஜீரகத்தூள் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இது கூடவே சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக நல்லா கொதிப்பிடிச்சு வரும்போது நம்ம ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இது நல்லா கொதிப்பிடிச்சு வரட்டும், நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிப்பிடிச்சு வந்துருச்சு. இது கூட நான் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் வந்து நைட் டைம் குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும், ரொம்ப ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும். ஓட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை அவல் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், அதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ஓட்ஸ் இந்த போரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்ல ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். நைட் வந்து குழந்தைங்க நிம்மதியாக தூங்குவாங்க. இப்போ இந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு 3 to 4 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்ட்டாக வந்துடும். இப்போ வந்து ஒரு 4 minutes வெந்துருச்சு. நம்ம அடிக்கடி வந்து கலந்து விட்டுருங்க, அடிப்பிடிச்சிற போது. இப்போ பாருங்கள் ஓட்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்குன்னு. உருளைக்கிழங்கு வந்து நார்மலாகவே குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். நைட் டைம் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும். இப்போ இதை நம்ம மசிக்கவே தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நல்லா குலைவாக வெந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.